ஈரோடு மாநகரில் காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் சாலையோர சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், ஈரோடு மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிட்டு வருது, இதனால் அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவரங்கள்? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கி இருக்கின்றது. இன்று கனமழை என்பது பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகின்றது. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களாக மாலையில் மட்டும் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதலாக தொடர்ச்சியாக விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து வருகின்றது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்த்தோம். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு 4 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜவுளி ஆடைகளை வாங்குவதற்காக அதிகப்படியானோர் கடை வீதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த மழை விட்டு பிறகாக இந்த ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த கூட்டம் என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில வாரங்களாகவே இந்த மொத்த விற்பனை என்பது ஈரோடு நகரில் களை கட்டியிருந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக சில்லறை விற்பனை என்பது அதிகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இறுதி நாட்களான தீபாவளிக்கு ஒரு கடைசி 4 நாட்கள் தான் இந்த தீபாவளியினுடைய இந்த சில்லறை விற்பனை என்பது மிகவும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வரக்கூடியதன் காரணமாக இந்த வியாபாரம் என்பதும் கூட சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகைக்காக சாலையோரங்களில் ஒரு 200க்கும் மேற்பட்ட சிறு வணிகர்கள் கடைகளை அமைத்து, தற்காலிக கடைகளை அமைத்து இந்த ஆடைகளை விற்பனை செய்து வருகிறார்கள். இவர்களுடைய வர்த்தகம் தான் ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆர்வத்தோட பொதுமக்கள் வந்து இந்த ஜவுளிகளை வாங்கி செல்வர காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. அம்மா, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஜவுளி வாங்கிட்டீங்களா? எப்படி இருக்கு? திருச்செங்கோட்டில இருந்து நாங்க வரோங்க. வருஷம் தீபாவளிக்கு இங்கே தான் வந்து எடுப்போம். வந்தால் ஒரு 4-5 ரூபாய்க்கு 2-3 ரூபாய்க்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு வாங்கிட்டு போவோம். தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கே காலையிலேருந்து. மழை தான், மழை விட்டு அவங்க போடுவாங்க, போட்டுவிட்டு நாங்கள் விற்பனை வாங்கிட்டு போவோங்க. வேணா வருஷம் இங்கே தான் வந்து வாங்குவோம். இது இவர்களை போலத்தான் இந்த வியாபாரிகளுடைய கருத்தையும் நம்ம கேட்கலாம். இந்த வருஷம் சேல்ஸ் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து மழை வந்துகிட்டு இருக்கு, எப்படி நீங்க கடை நடத்துறீங்க, எப்படி இருக்கு? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நல்லா வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால கொஞ்சம் மக்கள் ரொம்ப திணறிட்டு இருக்கிறாங்க. அதனால் மழை கொஞ்சம் விட்டுச்சுன்னா வியாபாரிங்களுக்கு நல்லா ஒரு சூடு பிடிக்கும். இப்போ நீங்கள் தற்காலிகமாக இந்த கடை போட்டிருக்கீங்க, இப்போ இதுதான் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது, தீபாவளிக்காக நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி சமாளிக்கிறீங்க? மழை வரும்போது எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்க? மழை வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டே இருப்போம். கொஞ்சம் அப்பப்போ தார்பால் போடும்போது மூடிக்குவோம், செஞ்சுக்குவோம், வியாபாரம் பண்ணிக்குவோம். சரி, மழை பெஞ்சாலும் நம்ம தாங்கி மக்களுக்கு இதை ரீச் பண்ணணும். ரீச் பண்ணி மக்களுக்கு இது பொருள் கொடுத்தா தான் அவங்க மலையிலேயே வாங்கிட்டு போகிறதுக்கு ஜனங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குறாங்க. போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே இதாக ஓடிட்டு இருக்குங்க. அதனால் ஒன்றும் பரவாயில்லைங்க. இந்த தீபாவளிக்கு இன்னொரு 4 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடைசி 4 நாட்கள் தான் இந்த சில்லறை வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த ஜவுளி சந்தையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதை எதிர்பார்த்துத்தான் இருக்கக்கூடிய சிறு சிறு வணிகர்கள் சாலையோரங்களில் இதுபோன்று தற்காலிகமான கடைகளை அமைத்து இந்த வியாபாரத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாகவே இந்த விற்பனை என்பது அதிகரித்திருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த மழையின் காரணமாக சற்றே இந்த விற்பனை என்பது இவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு இந்த மழை சற்று ஓய்வு கொடுத்தால் இந்த விற்பனை சற்று அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.